ஓகே. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்புரையே போலும் ஈட்டனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிற்றம்பலம். நாங்கள் திருமந்திரத்துல 2வது தந்திரத்துல சிவ நிந்தை என்ற தலைப்புல படிக்க போறோம். 526வது. திருப்பி திருப்பி போகுது மேல அண்டு தெரியல, விட்டுட்டு இருக்க திருப்பி போகுது மேல, எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் திருப்பி போகுது மேல. ஓகே. சிவநிந்தை. தெளிவுறு ஞானத்து சிந்தையினுள்ளே அழிவுறு வாரமராவதி நாடி எளிய நன்றி ஈசர் இகளில் கிளி ஒன்று பூசையில் கீழ் அதுவாகுமே. தெளிந்த ஞானம் உள்ளவர்களது சிந்தை கருணை நிறைந்ததாக இருக்கும். இவர்கள் எப்பொழுதும் இறைவரை வணங்குவர். இறைவரை யாராவது இயந்து பேசுவார்களானால் அவர்கள் பூனையின் வாயில் அகப்பட்ட கிளிக்கு ஒப்பாவார்கள். அவர்களுக்கு பிடிக்காது. அப்ப என்ன இங்க வரதராசனும் முதத்தான் சொல்லுவார் நினைக்கிறேன். என்ன தெளிவுறு ஞானத்து சிந்தையினுள்ளே அழிவுறு வேறவன எளிய நன்றி ஈசரை. அப்ப அவர்களுக்கு யாரும் இறைவனை இகழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்காது. அப்ப இங்க என்ன சொல்றார்? கிளியின் பூனையின் கிழகப்பட்டு கெடுவது போல அவரும் அதை தான் சொல்றேன். இதுல மின கடத்து வயல். அடுத்ததுக்கு போகும். அது எங்களுக்கு நல்ல வடிவா கிளியரா விளங்குது. சந்திரிகா நிக்கிறீங்களா? சந்திரிகா நிக்கிறேன். முளிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விழிந்தவர் மெய்நின்ற ஞானம் உணரார் அழிந்து அமுதூரிய ஆதிபிரானை தளிந்தவர்க்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. இருதயத்தில் கருணையே இல்லாது தானம் செய்பவர்கள் வானவர்கள் திகைப்பவர்கள். இவர்கள் இறையவரின் மெஞ்ஞான ஞானத்தை உணர மாட்டார்கள். சதா கருணையுடன் அமுதூரிய வண்ணம் உள்ள இறை காட்சியை இறை அருள் பெற்றவர்களால் மாத்திரமே என்றும் தாங்க முடியும், காண முடியும். முடிஞ்சு. அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நாடவே முடிந்தனர். அப்பகையாகிலம் மைதார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் ஒன்று பத்தாமே. அசுரரும் தேவரும் தங்களின் வரவின் நோக்கத்தை உணராது தங்களுள் ஏற்பட்ட பகையினாலேயே வாழ்க்கையில் பாதி வழியில் அழிந்தனர். இவர்கள் எந்த வகையான பகைமை வந்தாலும் இறைவரை வணங்க மாட்டார்கள். விளையாட்டாக பகைமை செய்தாலும் அது பலவாக பெருகிவிடும். என்ன அப்பகையாலே அசுரரும் தேவரும் நட்பகை செய்து நடுவே முடிந்தனர். அசுரன் தேவன் தங்களின் வரவின் நோக்கத்தை உணராது அந்த அசுரன் தேவரும் தாங்களே இங்க வந்து பிறந்தவை என்றதை யோசிக்காமல் தங்களுக்குள் ஏற்பட்ட பகையாலே வாழ்க்கையில் பாதி வழியிலே அழிந்தனர். தாங்களே வந்ததென்ற நோக்கத்தை மறந்து போய் தங்களோட வாழ்க்கையை வீணா அழிச்சிட்டு நம்ம பாதியில. இவர்கள் எந்த வகையான பகைமை வந்தாலும் இறைவரை வணங்க மாட்டார்கள். அதான் அந்த ஆணவத்தாலே தங்களுக்கு வர இதுகளே இறைவனை வணங்குற இல்ல. விளையாட்டாக பகைமை செய்தாலும் அது பலவாக பெருகிவிடும். விளையாட்டாக பகைமை செய்தாலும் அது அதான் ஈஸ்வர நிந்தனை விளையாட்டா செய்தாலும் அது தீமை ஒன்று 10ஆய் வளருமா.
போகமும் மாதவர் புலவியது நினைந்து தாகமும் உள்கலந்தங்குளநாதலின் வேதியர் ராயும் வீர்தனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒளிவேறே உலக போகத்திலும் மாதரின் புணர்ச்சியிலும் உடல் தாகத்திலும் சதா கலந்திருப்பவர்கள் அவர்கள் அந்தணரானாலும் விகாரப்பட்டவர் அவர் இவர்கள் இறைவன் நினைப்பு எல்லாம் ஒளிந்து போவார்கள். அங்க சொல்லுது என்னண்டா போகமும் மாதவர் புலவி என்றது வேதியராயம் என்று வேதியராய் பிறந்து மாதவர் போகமும் புலவியது என்னண்டா பெண்களது போகத்தை ஊடலை மண்ணி ஆகமும் உளராதலின் மார்பிலும் சிந்தையிலும் கலந்துளராதலாலும் நாம் வீரன் என்கின்ற நீதிகள் நாம் பிரமன் என்கிற தர்மத்துளராதலாலும் ஈசன் நினைப்பு ஒளிவார். இறைவனை பற்றிய எண்ணத்தை சிந்தையில் கொள்ள மாட்டார். விகிர்தன் நாம் என்கிற நீதியாவது நம்மை தவிர வேறு பிரம பொருள் இல்லை என்ற தர்மம் ஈசன் நினைப்பொழுதல் என்பது தாமே பிரமமாதலின் வேறு பிரம பொருளை வணங்கில்லை என்றாள். நாமே பிரமம் என்போர் ஈசனை எண்ணாது இகழ்வர். அவன் இது அப்படி குறுநிந்தை படியுங்க சந்திரிகா. ஓகே, ஒன் செகண்ட். பெற்றிருந்தாரையும் சொல்லுவர் இருந்தார் அவர் பெற்றிருந்தார் யார் பெறும் பேரு. கண்முன்னே வழிகாட்டியாகவே விளங்குபவர்களை கயமை உள்ளவர்கள் பேணவே மாட்டார்கள். தெளிவு பெற்றிருப்பவர்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லுவார்கள். இறை ஞானத்தை கற்று உணர்ந்தவர்கள் உறுதியான தெளிவு நிலையில் உள்ளவர்கள். பெற்றுக்கொண்ட இறை ஞான அருட்பேற்றினை வேறு யாவர் பெறுவர்? என்னென்று சொன்னா பேணுதலண்டா பாதுகாத்தல் பேராவது ஞானம் குருவோடு பொருந்தி இருந்தவரை ஞானம் பெற்றவர் அவர். குருவை நல்லா சேர்ந்திருந்து அவற்றை சொல்லு கேட்டு நடக்கிறவர்கள் தான் ஞானம் பெற்றவர். ஓர் எழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதையச்சை செப்பினோர் ஊருடைச் சுணங்கனாய் பிறந்து அங்கு ஓருகம் வாருடைக் கிருமியாய் மாய்வர் மண்ணிலே. ஓரெழுத்து ஒரு பொருள் சிவம் உணர்வுபடக் கூறியவர்கள் அவ்வாறான இறை அருளாளர்களை சிந்தை சிதைவு படத்தங்கள் வாயால் ஏசுவார்கள். இந்த பூமியில் நாயாய் பிறந்து ஒரு யுகம் இந்த பூமியில் நாயாய் பிறந்து ஒரு யுக காலமாய் சுழல்வார்கள். இவர்கள் இறுதியாக கிருமிகளாய் மண்ணிலே மாய்ந்து போவார்கள். ஓரெழுத்து அந்த சிவனை நினையாம இந்த உலகத்துல இறை அருளை சிந்தனை செய்யாம வாயால ஏசுவார்களாம். பிறகு அந்த நாயாய் பிறந்து யுக காலமாய் சுழர்வார்கள். யுகமா நாயா பிறந்து சுழன்று கொண்டிருப்பார்களாம். இறுதியில கிருமிகளாய் மண்ணிலே மாய்ந்து போவார்கள். இறைவனை நினையாம இதுகள்ல சும்மா இதுகள்ல இருக்கிறவையெல்லாம் இப்படித்தான் நடக்கும்ன்றத சொல்லினோம். இந்த ஓரெழுத்து ஒரு பொருள் என்றது ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நினையாதவர்கள் இப்படி நாயாய் பிறந்து சீரழிஞ்சு இப்படி போய் ஒரு கிருமி போல சாவார்கள் என்று சொல்லு. பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தங்கலங்கச் சிதவுகள் செய்தவர் ரத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டிடும் சத்தியம் இது சதா நந்தி ஆணையே. கற்புடைய பெண்கள் இறைபக்தர்கள் இறை தத்துவ ஞானிகள் ஆகியோரது சித்தங்கலங்குமாறு அழிவுகள் செய்தால் கற்புடைய உயிருடம்பு பொன் பொருள் போகம் எல்லாம் ஓராண்டில் அழிந்துவிடும். இவ்வாறு உண்மையில் நிகழ்வது சத்தியம். நந்தியம் பெருமானார் மீது ஆணையாக சொல்கிறேன் என்று சொல்றார். இங்க என்னண்டு பாப்பா, என்ன ஞானிகளுக்கு இழிவு செய்தோறது பொருளும் ஆவியும் அழியும். அதான் இதுல சொல்லி இருக்கு ஒரே மாதிரி. படி மந்திரம் ஓரெழுத்துரைத்த மாதவர். சந்திரிகா
சந்திரிகா மந்திரம் ஓரெழுத்துரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திடத் தீமைகள் செய்வர் நொந்திய சுணங்கனாய்ப் பிறந்து 100 வந்திடும் புலையராய் மாய்வர் மண்ணிலே. இறை மூல மந்திரத்தை ஓரெழுத்தை தெளிவுபடக் கூறிய மாதவம் உடையவர்களின் சிந்தை நொந்து போகத் தீமை செய்வார்கள். நூற்றுக்கணக்கான பிறப்புகள் நாயாய் பிறந்து பன்றி வாழ்க்கை வாழ்ந்து மண்ணிலே மாய்ந்து போவார். இறைவன் அந்த மூல மந்திர என்ற சிவத்தை தெளிவாக கூறிய மாதவமுடைய அந்த சிந்தையுடைய ஆக்களை நோகச் செய்வினமாம். அப்படி நோகச் செய்கிறவன் நூற்றுக்கணக்கான பிறப்புகள் நாயாக பிறந்து பன்றி வாழ்க்கை வாழ்ந்து மண்ணிலே மாய்ந்து போவார். மந்திர குருவுக்கு தூய்மை செய்தோர் இப்படி சிறப்பின்றி மண்ணில் மடிவர். ஈசனடியார் இதயங்களங்கிட சமநாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தி ஆணைய. இறைவனுடைய அடியவர்கள் இந்தியங்கலங்கும் படியாக தீமைகள் செய்தால் நாடு நகரங்களின் சிறப்புகள் எல்லாம் அழிந்துவிடும். இந்திரனது செயையும் பெரிய மன்னர்களது பீடமும் அழிந்து போகும் என நந்தியம் பெருமானார் மீது நான் ஆணையாக கூறுகிறேன். இந்திரனு சபை என்று சொல்றத சய என்று வந்துட்டு என்ன ஈசனடியார் ஈசனடியார் இது எங்களோட சிவனடியார் மெனங்கலங்கினால் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். தேசமும் நாடும் பல சிறப்புகளும் அழியும். வாசவன் பீடம் இந்திரனது ஆட்சி பீடம் அதைத்தான் அங்க செயண்டது. ஆட்சி பீடமும் பெரிய மன்னரது ஆட்சி பீடமும் நாசமாகுமே. அப்ப தேசம் பெரியது நாடு சிறியது மாமன்னர் அதாவது சக்கரவர்த்தி பீடம் ஆட்சி. ஈசனடியாருக்கு துன்பம் விளைவித்தோர் பெரும் பதவிகளை இழப்பார்கள். சந்திரிகாவடி சன்மார்க்கம் சற்குறி சந்நிதி பொய்வரில் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமுமாமே. காதன்மை நெறியும் சிறந்த வழிகாட்டல்களின் சன்னிதானமும் பொய்த்து போனால் இறைவன் காட்டும் நல்ல மார்க்கங்கள் குன்றி போகும். ஞானமும் தங்க மாட்டாது. மிகவும் புராதனமான அன்பு வழியும் விடுபட்டு போகும். பல வகையான நல்ல மார்க்கமும் கெட்டு நாடு பஞ்ச நிலைக்கு உள்ளாகும். இந்த சன்மார்க்க நெறி நின்றவரார் சன்மார்க்க சுந்தரர் இல்ல மாணிக்கவாசர். மாணிக்கவாசர் வேற ஒரு நாயனார் இன்னும் ஒரு நாயனார் நான் நெடுக சொல்றேன்னா சன்மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் இல்ல சன்மார்க்க நெறி நின்றவர் மாணிக்கவாசகர். 63 நாயன்மார்கள்ல வாயிலாய நாயனாரும் சன்மார்க்கம். இப்ப சன்மார்க்கத்துல நெறி நின்றவ என்ன முத்திய பெறுவார்கள்? இது 4வது நெறி. அப்ப நான் முத்தியின் 4வதாத்தான் வரும். என்ன சத்புத்திர நெறி சாயுச்சியம் அதை மறக்க கூடாது. அப்ப சைவ நாட்பாதங்கள்ல இந்த பாதத்துல நிப்பினம் ஞானம் மாறக்கூடாது. ஒரு நாளும் இன்னைக்கு ஒரு சாட் எழுதினாங்க எல்லாருக்கும் பொதுவ சரியையில நின்றது கிரியையில நின்றது யோகத்துல சரிய கிரிய யோகம் ஞானம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனர் மாணிக்கம் அந்த பிறகு சாலோகம் சாலோகம் சாமீபம் அப்ப திருநாவுக்கரசர் சாலோகம் வந்து சாலோக சாமீப சாரூப சாயிச்சு. அவர் சமீபத்துல இருக்கிறவர் ஒரு புத்திரர் அதான் இருக்கணும். அது திருஞான சம்பந்தர். சாலோகம் இவர் திருநாவுக்கரசர். சாரூபம் ரூபத்தை ஜோகத்தாளர் ரூபத்தை கண்டவர் சுந்தரமூர்த்தி நாயனர். சாயுச்சியம் அந்த ஞான நிலையில நின்ற மாணிக்கவாசகர். அப்ப அதோட என்ன மார்க்கம் இவர் திருநாவுக்கரசர் தாச மார்க்கம் அடிமையா நின்றவர்.
சத்புத்திர மார்க்கம் திருஞான சம்பந்தர். ஏன் அவர் புத்திரர். தாசமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் தோழனா நின்றவர் சுந்தரமாத்தர். அப்ப இவர் சாயுச்சியத்துல நின்றவர். அப்ப அந்த நாளையும் அந்த அப்படியே நாங்கள் எடுத்துடணும் மனதுக்குள்ள. என்ன மார்க்கம், என்ன முத்தி, என்ன பாதம் என்ற அந்த 4 பேற்றையும் எடுத்து வச்சிருக்கணும். அப்ப சத்மார்க்கம், சத்குரு சந்நிதி போய்வர் அது வாய்ச்சிட்டு இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ற புத்தகத்துல சன்மார்க்க சத்குரு சந்நிதி போய்வர். சன்மார்க்கத்தை போதித்த நல்லாசிரியன் முன்பாய் பொய் கூறினால் நன்மார்க்கமும் உண்டு ஞானமும் தாங்க. முன்பு பெற்றிருந்த தவமும் கெட்டு ஆசாரியரிடம் பெற்ற ஞான உபதேசமும் தாங்காது. தொன்மார்க்கம் மாய துறையும் மறந்துட்டு பழமையா உபதேசிக்கப்பட்ட நெறியையும் மறந்து பெண்மார்க்கமும் கெட்டு பஞ்சமுமாம் ஆன்ம வளர்ச்சிக்குரிய பிற நெறியும் போய் வறுமையும் உண்டாகும். குருவின் முன் பொய் பேசின் அறிவு கட்டு வறுமையும் உண்டாகும். தனாவடி உங்க கைப்பட்ட மாமணி. கைப்பட்ட மாமணி தான் இடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைகட்டனை போல் தயிர் நிற்கத்தான் கிடக்குதனா நெய் பால் தயிர் நிற்கத்தான் நர கைவிட்டு உண்பான் போன்றும் கண்மியானிக்கு ஒப்பே. இறைமாமணியை கையிலேயே வந்து வீட்டிருக்கின்றார். அதனை விட்டு வெறும் உடம்பையே கல்லாக சுமந்து திரிகின்றார்களே. பால் தயிர் ஊடாக கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படுகின்றது, அதுவும் கையில் உண்டு. வெண்ணெயில் இருந்து நெய் எடுத்து அதை அருந்தாது பிட்டு உண்பதற்காக அலைகின்றார்களே. இது இவர்களின் கண்ம விதி போலும். இறைமாமணியின் கையிலே வந்து வீற்றிருக்கின்றார். அதனை விட்டு வெறும் உடம்பையே கல்லாக சுமந்து திரிகின்றார்கள். இறைவனுங்களுக்குள்ள இருக்கிறத நாங்க உணராம உடம்ப சும்மா கல்லு போல சுமந்து கொண்டு சும்மா திரிகிறோம். எங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறதுன்றத உணராம அப்படி நாங்க உடம்ப கல்லா தூக்கி கொண்டு சும்மா திரிஞ்சு கொண்டு இருக்கோம். பால் தயிர் ஊடாக கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படுகின்றது, அதுவும் கையில் உண்டு. பால் தயிர் ஊடாக நாங்க கடைஞ்சு அதை வெண்ணெய் எடுக்கலாம், அதுவும் எங்களோட கையில தான் இருக்கு. வெண்ணெயிலிருந்து நெய் எடுத்து அதை பருகாது பிட்டு உண்பதற்காக அலைகின்றார்களே. அதான் அவர்களின் கண்ம விதி போலும். கண்ம விதி அது ஒன்றையும் உணராம நாங்க சும்மா அலைஞ்சு திரிகிறோம். வெண்ணெயில நெய் இருக்கு. திருநாவுக்கரசருக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் படிச்சோம். திருநாவுக்கரசர் வந்து கனி இருக்க கனி கையில வச்சுக்கொண்டு காய்க்குள்ள போனவருங்க. சைவ சமயம் இருக்க ஓடி போய் சமண சமயத்துக்குள்ள விழுந்தவர். அப்ப அந்த கனி இருக்க காய்க்கு அந்த மாதிரியும் வேற இன்னும் ஒன்றும் அது கையில ஒரு நல்ல பழமொழி வந்தது. அந்த பழமொழியோட படிச்ச நாங்கள் ஒரு தேவேற பதிகம் முழுக்க. அந்த எனக்கு டக்கண்டி தான் அதுல ஞாபகம். அது மாதிரி இந்த என்ன மாணிக்கத்தை விட்டு விட்டு இது கிளையிற மாதிரி என்ன மாணிக்கத்தை இதுல இருக்கு கையில பட்ட பெருமையுடைய மாணிக்கத்தை கை விட்டுட்டு மெய்ப்பட்ட கல்லுக்கு போய் அலைகிற மாதிரி தான் இந்த மாமடி. கிடைச்ச பால் தயிரை விட்டுட்டு அந்த நெய்யை எடுத்து அருந்தாது இந்த புட்டுக்காக அது அவைண்ட கர்ம விதி. மயோசுரனிந்தை ஆண்டான் அடியவரார்க்கும் விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயமேற்றுண்பவர் ஆண்டான் அடியாரை வேண்டாம் பேசினோர் தாம் தாம் விழுவது தாழ் நரகு ஆகுமே. இறைவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அடியவர்கள் பிச்சை எடுத்து உண்பவர்கள் ஆகியோரை வேண்டாது விரோதியாக நினைத்தேசியவர்கள் இவர் சென்று வீழ்வது மிகவும் தாழ்ந்த நரக குழியிலேயே ஆகும். அப்ப இது மகேஸ்வரன் வேண்டாம் எங்களுக்கு தெரியும் தானே. என்ன இந்த அடியவர்களுக்கு உணவு போடுறது மகேஸ்வர பூசி 2 முந்தி படிச்ச நாங்க என்னண்டு பார்ப்போம்.
ஐயமேற்று உண்ணும் அடியாரை வேண்டாது பேசினர் நரகம் எய்துவர். அந்த ஐயம்ன்றது பிச்சை இட்டுன்றவதானே. அவைகளை வேண்டாமல் இருந்து அவைகளை நகையா நகைப்பா கதைக்கிறவையாம் நரகம் எய்துவர். சந்திரிகா நிக்கிறீரோ? போட்டா நீர்படி தானா? ஞானியை நிந்திப்பவனும் நலனன்றே ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை ஆன கொடுவினை தீர்வார் அவன் வயம் போன பொழுதே புகும் சிவ போகமே. இறை ஞானம் பெற்றவரை நிந்தனை செய்பவர்க்கு தீவினையும் வழிபாடு செய்பவர்க்கு நல்வினையும் கிடைக்கும். இருமை வகையான தன்மைகளை நீக்கியவர்கள் நல்வினை தீவினைகளிலிருந்து விடுபடுவார்கள், சிவபோகத்தின் உட்புகுவார்கள். அதான் இறை ஞானிகளை நிந்திக்கிறத பழிச்சு இதுகள் புறம் சொல்லி அப்படியெல்லாம் செய்யறவ தீவினையும் வழிபாடு செய்வதற்கு நல்வினையும் கிடைக்குமா. இருமை வகையான நன்மைகளை நீக்கியவர்கள் நல்வினை தீவினைகளிலிருந்து விடுபடுவார்களே சிவபோகத்தில் உள்புகுவார்கள். நல்வினை 2 வினையும் நல்வினையும் தீவினையும் நீங்கினவர்கள்தான் நல்வினையில எல்லாத்திலையும் இருந்து நீங்கினவர்தான் சிவபோகத்துள் புகுவார்களா. நல்ல வடிவா சொல்லி என்ன ஞானிய நிந்திப்பவனும் சிவஞானிய தூற்றுபவனும் நலனென்ற ஞானிய வந்திப்பன் நல்லவன் ஞானிய போற்றுபவனும் கொடுவினை நல்வினையான தீர்வார். முறையே கொடிய வினையும் நல்ல வினையும் நீங்குவார். அவன் பயம் போன பொழுதே சிவபோகம் போகும். அச்சிவஞானியை அடைந்த பொழுதே சிவபோகம் தித்திக்கும். கொடுவினை நல்வினையான தீர்வார் என்பது இது சேர் இருவினையும் தீர்வார். திருக்குறளை சொல்றார். இதில் சேர் இருவினையும் என்றபடி இருவினையும் இருப்பு விலங்கும் பொன் விலங்கும் போலாதலின் இரண்டையும் நீக்க வேண்டும். சிவபோகம் பூம் என்பது இருவினை நீங்கியவின் பேரின்பம் கிட்டும் என்று சிவனடியாரை பேணியிருந்தால் சிவசோபம் சிவபோகத்தை இதுல சொல்லி இருக்கிறார். சிவபோகம் எப்ப எங்களுக்கு ஒரு ஆக்களுக்கு வரும் என்ன? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, இது 10 தசகாரியங்களை சொல்லுது. அந்த 3 நீங்கி பிறகு ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி முடிஞ்சு பிறகு சிவரூபம், சிவ தரிசனம், சிவ ஜோகம், சிவபோகம். அப்ப எல்லா வினையும் தீர்ந்தடு. கடைசியா 10வது தான் அந்த சிவபோகம். சிவபோகத்துல நிப்பினான். அவர் பயம் போன பொழுது இது கிடைக்க வேண்டும். அடுத்தது 539 பொறை. பொறையுடன் சொல்லுது. பொறை நின்றார். திருக்குறளையும் பொறையுடைமை என்று ஒரு பெரிய தலைப்போட நாங்க படிக்கிறோம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு முற்றி கிடந்தது மூக்கை நாவையின் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது மாகமையாமே. என்ன சொல்லி இருக்கிறார்? மகாமையாமே. ஓகே. பற்றி நின்றார். இறைவரை பற்றி நிற்பவர்களின் நெஞ்சங்களில் சித்தாடும் எண்ணம் குடிகொண்டுள்ளது. இறைவரை பற்றி சித்தாடுமண்டா அந்த சிந்தையில நின்று ஆடுறது தானே. அந்த அப்படியே இறையை பற்றி நிற்பவர்கள் அவைண்ட சிந்தியெல்லாம் வேறதானே. அதான் சித்தாடு வண்ணம் குடிகொண்டுள்ளது. இவ்வண்ணம் செயலாக அவர்களின் சுவாசத்தினூடாக வாக்கினூடாக வெளிப்படும். இறுதியில் அவர்களின் சிந்தியானது முற்றா சிறந்தடும். மனமாய மாயானது முற்றா ஒளிந்து போது மிகவும் சிரமமா. இவர் என்னென்று சொல்றார்? பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுடன் மெய்னர் பற்றி வலுவாமல் இருக்கின்றோ உயர் நெஞ்சில் மெய்ப்பொருளோடு கூட வேண்டும் என்ற எண்ணமாய பள்ளி ஒன்றுள்ளது. மூக்கை நாவை முற்றி கிடந்து அது மூக்கை நாகை முற்றிட்டு அவற்றை செயலரும்படி தொட்டி கிடந்து சிதைக்கின்ற சிந்தைகள் அப்பொழுது மாறி நின்று இருள் செலுத்துகின்ற மனமண்டலத்தில் வற்றாது ஒளிவது மகாமயம். உலராது அமுதத்தை பெருவச்சது மிக்க மகாமயன்றது அந்த பொறுமையைத்தான் சொல்றேன். பள்ளி எண்ணம். பள்ளி என்றது அங்க இந்த பள்ளி என்று சொன்னது அந்த எண்ணத்தையா. பற்றி நின்றார் நெஞ்சு பள்ளிதான் ஒன்று வேண்டதுன்றது அந்த எண்ணத்தை வேண்ட எண்ணங்களை
ம், ம், பல்லி பற்றியதை விடாது போல எண்ணமும் பற்றியதை பல்லி பற்றியதை விடாதான், அது போலத்தான் எண்ணமும் பற்றியதை விடாது என்க. மூக்கையும் நாவையும் தெற்றி கிடத்தலாவதுன்னா மெய்ப்பொருளை எண்ணி நாக்கினை அண்ணாக்கு பிரசத்தில் செலுத்தியிருத்த. மெய்ப்பொருளை எண்ணித்தானாம் இந்த நாக்க அவைகள் என்னும் எப்பவும் அந்த மெய்ப்பொருளை எண்ணி இருப்பவர்கள் இந்த அண்ணாக்கு பிரதேசத்துல தானே அவன் நாக்க எப்பவும் நிக்குவேன் சொல்லும் பாப்போம். அந்த ஜோகத்துல நிக்க அவைக்கு அப்படித்தானே வரும். நாக்கு போய் அண்ணாக்கு தான் நிக்கும். அப்ப அவ்வாறு இருந்தால் பிராண வாயு கீழ்முகமாக செல்வது தடைப்பட்டு மனமும் ஒடுங்கி, மனம் எல்லாம் ஒடுங்கினும் இறைவனோடு அமுதம் பெருகும். தெற்றி கிடத்தல் என்றா மாறி கிடத்தல், கமை என்றா பொறுமை, பொறுமையோடு மெய்ப்பொருளை எண்ணி இருந்தால் அமுதம் சுரந்து இன்பம் பயக்கும். அந்த யோகத்துல அப்படி இருக்கேக்க அந்த அமுதம் சுரந்து இன்பம் பயக்கும். அதைத்தான் இந்த பாட்டுல வடிவா சொல்லி இருக்கிறேன். நல்ல படி. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலே தேவர்கள் பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துய்ய மாலுக்கும் ஆதிப்பிரமற்கும் மன்னவன் ஞாலத்தில் இவன் மிக நல்லவன் என்றாரே. சப்த சொரூபத்தால் உலகம் சூழப்பட்டுள்ளது, அங்கே தேவர்களும் உள்ளார்கள். பால் போன்ற மேனியை உடைய இறைவரின் பாதத்தை பணிந்து வழிபாடு செய்து நாம் உய்ய வேண்டும். இறைவர் ஆதியாகிய மாலுக்கும் பிரமனுக்கும் தலைவர் ஆவர். ஞாலத்திலே இறையவர் ஒருவர்தான் நல்லவர். சப்த ரூபத்தால் உலகம் சூழப்பட்டது, அதே தேவர்களும் உள்ளார்கள், அங்கே தேவர்களும் உள்ள. சப்த சொரூபம்தான், சப்த சொரூபத்துல அந்த உலகம் சூழப்பட்டிருக்கு. ஓமண்ட அந்த ஒலியிலதான் அந்த உலகம். பால் போன்ற மேனிய உடைய இறைவரின் பாதத்தை பணிந்து வழிபாடு செய்து நாம் உய்ய வேண்டும். பால் போன்ற மேனியுடைய இறைவரே இதுல பால் மேனியன்னு சொல்லி இருக்கு. பாதத்தை பணிந்து வழிபாடு செய்து நாம் உய்ய வேண்டும். அவற்றை பாதத்தை பணிஞ்சு நாங்க வழிபாடு செய்யணும். இறைவர் மால் பிரமா எல்லாருக்கும் அவர் தான் தலைவர். ஞாலத்திலே இறைவர் ஒருவர் தான் நல்லவர். ஞாலத்திலே இறைவன் ஒருவர் தான் நல்லவர். பொறுமையுடைய ஞானியானவன் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் மிக மேன்மையாவான். ஒரே கருத்தை தான் இவர் சொல்லியிருக்கிறார். ஞானம் விளைந்தவர் நம்மிடம் என்னவர், சேனை விளைந்து திசை தொருங்கைதொழ ஊனை விளைத்திடும் உம்பர்தமாதிய ஏனை வளைந்து அருள் எட்டலும் ஆமையவர் ஞானமே உருவானவர், அன்பு நிறைந்தவர், எந்த திக்கிலும் இறையவரை வணங்க இறையவர் காட்சி வெளிப்படையாக உள்ளது. சர்வ உருவங்களையும் இறையவரை ஒழுங்குபடுத்துகின்றார். இறைவரின் கருணை கடலான அருளை நாம் அனைவரும் பெற்றுக் கொள்ளலாம். என்ன ஞானம் விளைந்தவர் நம்மிடம் என்னவர் என்றால் மெஞ்ஞானம் கைவர பெற்றவர்கள் சீவருக்கு மன்னராவர். சேனை வளர்ந்து திசைதொரும் கைதொழ அத்தைய ஞானியை கருவிகரணங்களாகிய சேனை சூழ்ந்து, இங்க சேனை என்று அவர் சொல்றது இந்த கருவிகரணங்கள். அவர் ஏவல் வழி நிற்ப ஊனை விளைத்திடும் உம்பர்தம் ஆதி. அவரது உடம்பை மாற்றி படைக்கும் தேவனை ஏனை வளைந்தருள் எட்டலும் அவர் ஏனை வழி நீத்து ஞானத்தால் அருகி அருள் கூட முடியும். ஞானம் கைவரப்பெற்ற பொறுமையுடையோர் தேவதேவனை அடைதலும் ஆகும். படியுங்க 42. பல்வகையாலும் பல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்யும் கொல்லையில் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லை இல்லாத இலயம் உண்டாமே. லயம் லயம் நாங்க படிச்சுனாங்களே, லயம் அதுகள் படிச்சுனாங்க. உங்கள் எல்லா வலிமையையும் பயன்படுத்தி பல்வேறு வகைகளாலும் உள் வீட்டில் இருந்தோ மலைகளில் இருந்தோ உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இறைவர் நம் உள்ளேயே நின்று அருள் நடனம் புரிவார். அப்பொழுது நமக்கு நாங்களோட உடம்ப பக்குவப்படுத்தி கொண்ட அந்த மனம் இதுகளை பக்குவப்படுத்தி கொண்டா நமங்களுக்கு உள்ள இறைவன் இருந்து எங்களுக்கு அருள் நடனம் புரிவாரா. அப்பொழுது நமக்குள்ளேயே அளவிட முடியாத ஒடுக்கம் பொறுமை ஏற்படும். அப்படி நாங்க எங்களை மனதுக்குள்ள
மனதை தூய்மையாக்கி இருக்க எங்களை இறைவன் எங்களை மனதுக்குள்ள அருள் நடனம் புரியக்கதான் எங்களுக்கு ஒடுக்கம் பொறுமை எல்லாம் ஏற்படுமா. அங்க அந்த எல்லை இல்லாத இளையம் உண்டாமை அதுக்குத்தான் அவர் சொல்றாரு, அளவில்லாத ஒருமைப்பாடு இருக்கு எங்கட மனதில வந்துடுமா. இதுகளை எல்லாத்தையும் செய்யல, அதாவது மூலாதாரத்தினின்றும் ஆதார நிராதார கலைகளில் ஆடுகின்ற அந்த கூத்த பெருமானுக்கு எல்லை இல்லாத லயம் உண்டாம கூத்தின் பயனா அளவில்லாத ஒருமைப்பாடு அவருக்கு உண்டாம. கொல்லையண்டா மூலாதாரம், இஞ்சி அந்த கொல்லையண்டு 3வது வரியில வந்ததெல்லாம் அத மூலாதாரம். குதி கொள்ளும் கூத்தன், விளையாடும் கூத்தன், கூத்தாவது ஐந்தொழில் புரிவது. இஞ்ச அந்த கூத்தண்டு சொன்னாலே எங்களுக்கு அங்க அந்த ஐந்தொழில் நேற்று கமல்நாதன் மாஸ்டர் சொன்னார் என்ன, கைலாய வாத்தியம் உண்டோ, அது கேட்ட நீரா, நான் போட்டேன் அதுல தானா நேரு போட்டு நான் சைவத்துல கைலாய வாத்தியம் உண்டு. நான் பாக்கல வெற்றதான் நேற்று அந்த இதுல அத கேட்டு பெறும் அந்த கைலாய வாத்தியத்தை அப்பப்பா சொல்லும் தரமன். அப்ப இந்த இந்த ஐந்தொழில் இறைவன் எந்த நேரம், ஏன்னா அவர் இந்த ஆட்டத்தை தான் இதுல போட்டிருக்கு. அவர் டான்ஸ் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்க ஒரு கொஞ்சம் பேர் ஒவ்வொரு வாத்தியங்களை எடுத்து ஆடினோம். அதுக்கு இறைவன் ஆடுறாருன்னு கற்பனை பண்ணினா அது வேற லெவல். அந்த கைலாய இதோ நல்லா இருந்தது. அப்ப அந்த இதுல இப்ப சொல்லி இருக்கு, இந்த மூலாதாரம் குதிகொள்ளும் கூத்தன், விளையாடும் கூத்தன், கூத்தாவது ஐந்தொழில் புரிவது. ஐந்தொழில் அது அவற்ற நடனத்தை தான் நாங்க சொல்லுது. இளையமண்டா ஒருமைப்பாடு, கூத்தின் பயன் ஒரு அவற்ற கூத்தின் பயன் ஒரு சிவன் ஆன்மாக்களின் தகுதிக்கேற்ப பக்குவப்படுத்தி அருள். அவர் அவையவேண்ட தகுதிக்கேற்ற மாதிரி தான் ஒன்றையும் அவர் பக்குவப்படுத்தி அந்த ஆன்மா பக்குவப்படுத்தி அருள் புரிவார். பெரியாரை துணைக்கு துணை ஓடல் ஓடவல்லார் தமரோடு நாடா உவன் பாடவல்லார் ஒளிபெயர் மிசை வாழ்வன் தேடவல்லார் கருள் தேவர் பிரானோடும் கூடவல்லார் அடி கூடுவன் ஜானே தே ஓடவல்லார் தமரோடு நாடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் தேடவல்லார்க்கு அருள் தேவர் விரானோடும் கூடவல்லார் அடி கூடுவன் ஜான். நான் அது சரியா வாய்ச்சு நான் ஒன்று திருப்பி பார்த்தேன். குடும்பம் சுற்றத்துடன் வாழ்க்கை என்னும் ஓடத்தில் உள்ளவர்களுடன் திருமூலராகிய நான் மிகவும் அன்போடு பழகுவேன். இறையவரின் மீது இசையுடன் இறையற்பாடல்கள் பாடுவதுடன் நான் சேர்ந்து வாழ்வேன். தேவர்களுக்கு தலைவர்களாகிய இறைவர் உண்மையை தேடுபவர்களுக்கு அருளை வழங்குவார். இறைவரின் திருவடியினை கூட வெள்ளார்களோடு நானும் கூடிக்கொள்வேன். என்ன சொல்றாருண்டா, ஓட வெள்ளார் சமரோடு நடாவுவன் தலை யாத்திரை செய்வர். ஓட வெள்ளார் என்றது தலை யாத்திரை செய்வாரோடு சேர்ந்து யானும் தலை யாத்திரை செய்வேன். பாட வெள்ளார் ஒளி பேர்மிசை வாழ்வர் பாடுகின்ற ஒளியை செவி வழியே கேட்டின் விட்டு வாழ்வேன். தேட வெள்ளாருக்கு அருள் தேவர் பிரான். அகத்தே தேடி அடைய வெள்ளாருக்கு அருளுகின்ற மகாதேவனோடும் கூட வெள்ளார் அடி கூடுவன் யான். பொருந்தும் வெள்ளமடையார் திருவடியை கூட வெள்ளார் என்றது பொருந்தும் வெள்ளமன் யானும் பொருந்தி இருப்பேன். விளக்கம், ஓட வெள்ளாருண்டா இஞ்ச சரியையாளரை சொல்றதா கேட்டது தானே. பாட வெள்ளார் என்று சொல்றதான் கிரிகையாளர் எல்லாம் தானே. ஓட வெள்ளார்ன்றது கைகால பாவிச்சு சரிய வழிபாடு செய்கிறவ. கிட்டிய வெள்ளார்ன்றது பாடி புகழ்ந்து பாட வெள்ளார். தேட வெள்ளார்ன்றது ஜோயியர். அவதான் அகத்தில இறைவனை இருத்தி உள்ளுக்கு இருத்தி மூலாதாரம் வழியாக குண்டலின் சக்தி ஊடாக இந்த சாஸ்திராதலத்துல இறைவனை தேடுறவ. அவ தேட வெள்ளார் இவ்வளவு அற்புதமா சொல்லி இருக்கிறார். ஜோயியர் கூட வெள்ளாருண்டா இந்நெறியில யாதானும் ஒரு நெறி பெற்றி கூடினவர். அப்பப்பா பெரியார் துணையை கொண்டு இறைவனை அடைய வேண்டும். என்னன்னு சொல்லி ஓடவல்லார் சரியையும் பாடவல்லார் கிரியையும் தேடவல்லார் யோகத்தையும் ஞானவல்லார் கூடவல்லார் தான் ஞானம். கூடவல்ல அது முதலே அந்த சன்மார்க்கத்தை கொண்டு எங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு வந்து இதுலயும் அதுலயே அப்படி வந்துட்டினா நல்லா இருக்கு. நல்லா படிச்சிருக்கிறார். செல்வநாயகம்மா நிக்கிறா படியுங்கோவன். தாமிடற்பட்டு தளிர் போல் தயங்கினும்
மாமனத்து அங்கு அன்பு வைத்தது இலையாம்பும் நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய் நெஞ்சமே போமிடத்து என்னொடும் போது கண்டாயே. தாம் இடர்பட்டு மிகவும் துன்பப்பட்டு தளிர்கள் போன்று தயங்கினாலும் நீங்கள் உள்ளார்ந்த அன்பை இறையவர் மீது வைக்காது உள்ளீர்களே. உண்மை அன்பை நீங்கள் இறையவர் மீது வைக்காது உங்களை வாட்டி வதைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் போகின்ற இடம் எதுவானாலும் திருமூலனாகிய என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ம் தாம் இடர்பட்டு தளிர் போல தயங்கினாலும் மிகவும் துன்பப்பட்டு தளிர்வாறு அந்த சூரியோடிக்கு வாடி வதங்குமோ அதுவாறு தாங்களும் அந்த இறைவனை நாடுகிறோம் நாடுகிறோம் என்று வீணாக போலியாக அதை நின்றாலும் மாமனத்து அங்கு வைத்தது இல்லையா. அப்படி உடலால கஷ்டப்பட்டு எல்லா இடமும் ஓடி திரிஞ்சு இறைவனை வணங்குறதுல எதுவுமே இல்லை. அந்த உள்ளக்கு அன்பு இறைவனோட உள்ளன்பை இறைவன் பால் வைத்து நீ இருப்பதுதான் சிறந்தது. ஆனால் அப்படி வைக்காமல் இருப்பதால் நீ இடர்பட்டு இருந்து என்ன செய்வாய்? நீ இப்படி கஷ்டப்பட்டு இருந்ததாலும் உனக்கு இன்னும் யாதொரு பலனும் இல்லை நெஞ்சமே. போமிடத்து நீ அந்த இறை போகின்ற இடம் இதுவானாலும் அது அது முத்தி கண்டு போனாலும் மீண்டும் பிறந்து வரதா இருந்தான எந்த இடமாக இருந்தாலும் திருமூலனாகி என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அந்த அவர் காட்டிய வழி என்னென்றா அந்த இறைவனை மெய்யன்போடு அந்த திரிகரண சுத்தியாக இறைவனை வணங்கவும் அவரை நினைக்கவும் வேண்டும். மற்ற இந்த செயல்பாடுகள் எதுவுமே அதுல எதுவுமே இல்லை சொல்றேன். நீங்க இதுல சொல்லியிருக்கார், தாமிடற்பட்டு தளிர் போல் தயங்கினும் கொள்ளு கொம்பில்லாமல் துவண்டு தீயிடப்பட்ட தயிர் போல் வாடினும் மாமெனத்து அங்கு அன்பு வைத்ததில்லையா. மென உறுதியுடையோர் பெருமையுடைய அதாவது நன்மையை தரும் மெனத்திடம் அன்பு வைத்து அதன் வழி செல்வதில்லை. நெஞ்சமே மனமே நீ இடர்பட்டு என்ன செய்வாய்? நீ தனியே துன்பப்பட்டு என்ன செய்ய போகிறாய்? போமிடத்து என்னோடும் போது இறைவனை நாடி போகும்போது என்னோடு வருவாயா. நெஞ்சமே போது கண்டாய் என்பது மனமே என்னோடு வருவாயன்ற அதாவது இந்த பாட்டை இதுல சொல்லி விளக்குறாரு. எங்களுக்கு என்னண்டா, நிலை பெறுமாறு என்றுதியேல் எண்ணுதியேல் நெஞ்சே நீவாண்டு படிச்சு அதை சொல்லி காட்டியிருக்கிறார். அறிவுரை பகர்ந்தார் திருநாவுக்கரசர். மனத்தை முன்னிலைப்படுத்தி அறிவுரை கூறியார். அதாவது நிலை பெறுமாறு என்றுதியே நெஞ்சே நீவா நித்தலுமம் பிராணுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுகு மிட்டு பூமாலை புனந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாரை கும்பிட்டு கூத்தூமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலர்புணர்தே செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரானா என்ன கடைசி வரி ஆரூரானா ஆரூரில் அம்மான் என்றே அம்மானுக்கானே அவர் இதுல அந்த ஆரூரான் என்று அலரான் என்றான். கடைசி வரிதான் எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுது. அப்ப சில நேரம் அந்த டியூன்ல படிச்சா வந்திருக்கு, நான் அதை விட்டுட்டு மெல்லமா படிச்சதுல. அப்ப அந்த அவர் அங்க மேல இருந்து இந்த சரியகிரியை ஜோகம் ஞானம் மற்றது சகமேர்க்கம் சத்புத்திரமேர்க்கம் தாசமேர்க்கம் மற்றது அவர் மாணிக்கவாசகர் என்ன மேர்க்கம் சன்மேர்க்கம் அதுகளோட வந்தோன்றிருக்கிறார். அந்த மார்க்கத்துல நின்று இதுகளை தாண்ட வேணும் என்ற மாதிரி வந்தோன்றிருக்கிறார். நல்லா இருக்குது. சரி தனா சொல்லுங்க. அறிவார் அமரர் அறிவார் அமரர் தலைவனே நாடி செறிவார் பெறுவர் சிலர் தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. அமர்களின் தலைவனாகிய இறைவரை பெரியவர்கள் என்றும் நாடிக்கொள்வார்கள். அன்பு நிறைந்தவர்கள் இறை தத்துவத்தை பெற்றுக் கொள்வார்கள்.
இறை வழிபாட்டு நெறி ஒன்றுதான் நிலையாக நின்று சதா அருள் புரியும். இறையவரை சதா நாடிக்கொள்ளும் பெரியவர்களுடன் கூடி வாழ்தல் பேரின்பம் ஆகும். அமரர்களின் தலைவனாகிய இறைவரை பெரியவர்கள் என்றும் நாடிக்கொள்ளுவர். இந்த தேவர்கள் அமரர்கள் இங்க தேவர்களைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அமர தேவர்களுக்கெல்லாம் தலைவரான இறைவரை பெரியவர்கள் எப்போ நாடிக்கொள்ளுவினமா. அன்பு நிறைந்தவர்கள் இறை தத்துவத்தை பெற்றுக்கொள்வார். அன்போட அவரை தியானிக்கிறவைக்கு இறைவன் தத்துவத்தை பெற்றுக்கொள்ளுவினமாம். இறை வழிபாட்டு நெறி ஒன்றுதான் நிலையாக நின்று சதா அருள் புரியும். உண்மையிலே இறைவன் வழிபாட்டு நெறிதான் எப்பவும் சதா அருள் புரியும். எப்பவும் எங்களோட நின்று சதா அருள் புரியும். இறைவரை சதா நாடிக்கொள்ளும் பெரியவர்களுடன் கூடி வாழ்தல் பேரின்பம் ஆகும். இறைவரை சதா நாடிக்கொள்ற வேண்டிய இந்த பெரியவற்றை அன்புகளை எங்களுக்கு கிடைச்சா அது எங்களுக்கு கூடி வாழ்ந்தால் பேரின்பம் நாங்கள் பெறலாம். இவர் இதுல சிலர் தத்துவத்தை என்று போட்டிருக்கிறார். இங்க இவர் போட்டிருக்கிறார் வரதராஜன் சிவ தத்துவத்தை என்று. கேளுங்க, இதுல நல்ல விஷயம் வருது. அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவாரண்டா உண்மையை அறியும் பெரியோர் தேவதேவனை விரும்பி அவனிடம் பொருந்தி இருப்பார். சிவ தத்துவத்தை பெறுவர். அதுக்கு சொல்லி இருக்கின்ற சிவதத்துவம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? சிவதத்துவம் ஆகிய அந்த நாதம் பிந்து அதுக்குள்ள வர்ற பஞ்சகலைகள் மந்திர அதுகள் எல்லாம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? அவர் இந்த வடிவா சொல்லியிருக்காரு. இந்த சிவ தத்துவத்தை பெறுவர் எப்படி இருப்பினமாண்டா ஆன்ம தத்துவம் வித்தியா தத்துவம் கடந்து அதுல எல்லாம் இருந்து அவ விலகுவினம். என்ன இந்த ஆதாரங்கள்ல இருந்து விலகுவினம். அப்ப இந்த 36 கருவிகள்ல இருந்து விலகி பிறகு இந்த கால நியதிகளை வித்தை யராகம் தத்துவமாகி அந்த பஞ்சகஞ்சுகம் என்ற எங்க சொல்றதல்லோ பஞ்சகஞ்சுகம் என்ற அதுல இருந்து அந்த பஞ்சகஞ்சுகம் அந்த வித்தியாகலை அந்த அதுல இருந்து நாங்கள் நீங்கிறதுன்னு சொன்னா இங்க அத நாங்கள் இப்ப இந்த இது என்ன ஒரு காட்சி என்றது அதை நாங்கள் இனிமேலும் மனதில் எடுத்துக்கொண்டு வர வேணும். என்னண்டா அந்த பஞ்சகஞ்சுகம் தான் தன்வேதனை காட்சி. என்ன தன்வேதனை காட்சி? தன்வேதனை காட்சி என்று சொன்னால் இந்த நாங்கள் விருப்பு வெறுப்பு இச்ச எல்லாத்துக்குள்ளையும் இருந்து விலகுறது தான் அந்த தன்வேதனை காட்சி. அப்ப நாங்கள் இனி அந்த அளவைகளுக்குள்ள அந்த காட்சிகளையும் இப்ப நானும் தினமும் படிக்க தொடங்கி இருக்கிறோம். அப்ப தன்வேதனை காட்சியில இருந்து விடுபட்டவன் தான் 4வதாகிய யோக காட்சிக்கு போவான். யோகா காட்சி என்ன? இந்த அட்டாங்க யோகங்களை பயின்று அதனூடாக காண்ற அந்த யோக காட்சி தான் யோக காட்சி. அப்ப அங்க யோக காட்சியில என்ன எங்களுக்கு வேலை செய்ய போது? எங்கட இந்த இதுகள் ஒன்றுமே வேலை செய்யாது. இந்த 36 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களோ வித்தியா தத்துவங்களோ எதுவும் வேலை செய்யாது. எங்க போய் நிக்கிறோம்? சிவ தத்துவத்துக்குள்ள போய் நிக்கிறோம். அப்ப அதைத்தான் இவர் இதுல வடிவா சொல்லி இருக்கிறார். என்ன ஏன் இவர் இதுல சிலர் தத்துவத்தை என்று போட்டவர், இவர் சிவ தத்துவத்தை என்று போட்டிருக்கார். இப்ப அதுவும் கருத்து இப்போ உடேல மாறி வரலாம், ஏன் பாட்டில மாறி வந்ததுன்றது எனக்கு ஒரு இதா கிடக்குது. அப்ப நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் நன்னறியில். உங்களோட புத்தகம் வழி என்ன இருக்குது? தனாட்டை இருக்கோ புத்தகம்? விளக்கம் இல்லையம்மா, இல்ல பாட்டில தான் மாறி போட்டிருக்கணும் பாருங்கோ. செல்லநாயகம்மாண்ட புத்தகத்துல என்ன இருக்கு பாருங்க. உங்களோட பாட்டில ஏன் இவர் சிலர் எவ்வளவு வித்தியாசம்? சிலர் தத்துவத்துக்கு சிவ தத்துவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்? சிவ தத்துவத்தை தான் அதுதான் நல்ல காலம் நல்ல காலம் புத்தகத்தை இருக்கா பார்த்தது. சிவ தத்துவத்தை தான் பாட்டு செறிவார் பெறுவர். செறிவார்ன்றது அங்க பெறுவர்ன்றது சிவர் தத்துவத்தை. இந்த ஆன்ம தத்துவத்துக்குள்ளையும் வித்தியா தத்துவத்துக்குள்ளையும் இருந்து விளவினர்கள் தான் பெறுவார் சிவ தத்துவத்தை. சிலர் தத்துவத்தை என்று எவ்வளவு ஒரு வித்தியாசம், எவ்வளவு அதுக்குள்ள எவ்வளவு ஒரு கருத்தை புரிஞ்சு கிடந்ததை இப்படி மாத்தி வச்சு கிடக்கு. யாழ்ப்பாணத்து நூலகத்துக்குள்ள ஒரு திருநெல்வேலிய ஒரு ஆளை எடுத்துதான் இதை போட்டிருக்கிறோம். அது நான் பார்க்காம இருந்திருப்பேன் மேடம். அச்சுப்புல. அப்ப
இவர் ஆன்ம தத்துவம் வித்தியாத்துவங்கிறது சிவதத்துவ நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் நன்னெறியில் நின்றொளி அடைந்தார்க்கும் உபதேசிக்கின்ற பெரியாருடன் கூடல் பேரில் யான் எனது என்னும் செருக்கறுத்த பெரியோருடன் கூடியிருத்தல் பேரின்பமாகும். இஞ்ச ஞான் எனது என்ற அந்த தற்போதம், அதாவது சீவபோதம் கடந்த அந்த நிலையில இருந்த பெரியோருடன் கூடியிருத்தல்லாம் பேரின்பம் என்று கடைசியா முடிச்சிருக்கிறேன். கேர்சடையான் இன்னும் 4 வாசிக்கணும் வர்றதுக்கு இடையில 50 25 படிக்கிறான்னு முடிவெடுத்தேன். நான் படிங்க செல்வன், படிங்க. நான் படிச்சுட்டேன். நீங்க தான் படிங்க. தார்சடையான் தந்தமராய் உலகினில் போர் புகழோன் நிந்தை பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளம் தேவர்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் மாமீன். இறையவர் சுத்த சக்தியை சடையாகவும் தனது துணியாகவும் இப்பிரபஞ்சத்தில் கொண்டுள்ளார். இறைவனுடைய அந்த சடாமுடியை பற்றி இதுல சொல்லி இருக்கு. பிரபஞ்சத்தில் கொண்டுள்ளார். மேல தார் சடையான், அப்படியான அந்த சுத்த சக்தியை கொண்ட அந்த தார் சடையான் தன் தமராய் உலகினில் தன்னுடைய உறவினர்களாக தன்னை சேர்ந்தவர்களாக அந்த உலகத்தில் போர் புகழான் எந்த விதமான நல்ல தீய பலாபலன்களையும் யுத்தத்தினால் பெற்று போற்றாதவர்கள். யுத்தம் செய்யும் பொழுது அதுல நல்ல பலன்களும் தீய பலன்களும் விளையும் என்றும் அதை பெற்று போற்றாதவர்கள் இறையவரின் பொன்னான திருவடியினை சேர்ந்து கொள்வார்கள். அதுல இருவினை ஒப்பு என்று சொல்ற அந்த நல்வினை தீவினை என்ற இரண்டையுமே அவர்கள் போற்றி அதை நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன், இவ்வளவு தீய செய்திருக்கிறேன், எந்த ஒரு இதுக்கும் அதுல எண்ணம் இல்லாமல் கருமம் மாற்ற வேணும். அந்த தீய நல்வினை தீவினை என்றது இல்லாதபடிக்கு கருமம் மாற்றுபவர்கள் இறைவரின் பொன்னான திருவடியினை சேர்ந்து கொள்வார்கள். மாயடையா உள்ளம் தேவர்க்கு அருள் செய்யும் என்றது மௌன நிலையில் உள்ளவர்களுக்கும் தேவர்களுக்கும் இறையவர் அருள் செய்வார். மௌனமான நிலையில இறை சிந்தனையோடு சதா சர்வகாலமும் இறைவனுடைய நாமம், அதாவது இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பவர்கள் மௌன நிலையிலேயும் தேவர்களும் அதே போர்களுக்கும் இறையவர் அருள் செய்வார். இறைவர் நெறியை அடைந்தால் இறைவருடன் கூடிக்கொள்ளலாம். அந்த நெறியே வேறு. இறையவர் நெறி என்றது அன்பு நெறி, கருணை நெறி, அவருடைய அந்த அளவற்ற மற்றவர்கள் பால் கொண்டுள்ள அன்பு அந்த நெறி. அந்த நெறி அடைந்தால் இறைவருடன் கூடிக்கொள்ளலாம். அதான் வாய் மூடிய மௌன நிலையில இருக்கிறார்கள் அந்த பெரியோர்களது கூட்டமாகிய சிவநெறியை அடைவிக்கும். அடியார் உடையான் அடியார் அடியார் உடன் போய் படையார் அழகன் மேனிப்பதி சென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருகென ஓலம் என்றாரே. இறைவரன் அடியார்களுடன் அடியார் கூட்டம் சேர்ந்து கொள்ளும். 5 பூதப்படைகளுடைய பொன்னிற மேனியுடைய இறைவருடன் நான் சேர்ந்து கொண்டேன். இறைவனின் ஞான கடையின் அருகே நிற்பவராகிய நந்தி எம்பெருமான் இறை ஞானத்தை இறைவரை நேரடியாக கண்ட வண்ணமே எனக்கு அறிவிக்கின்றார். திருமூலரே உம்மை இறைவர் வரும்படி அழைக்கின்றார் என நந்தி எம்பெருமானார் ஓம் என்னும் ஒளியால் எனக்கு கூறுகின்றார். அப்பப்பா இறைவரின் அடியாருடன் அடியார் கூட்டம் சேர்ந்து கொள்ளும். அந்த சேர்ற ஆக்களோட தான் எப்பவும் சேருவினம். நல்லவையோட நல்லவ சேருவினம். எப்பவும் பாருங்க கெட்டவ கூட்டத்தோட கெட்டவை எப்பவும் சேருவினம். அது போல இறைவரின் அடியார்களுடன் தான் அடியார்கள் எப்பவும் சேருவினமாம். 5 பூத படைகளுடைய பொன்னுற மேனியுடைய இறைவருடன் நான் சேர்ந்து கொண்டேன். இந்த 5 பூதப்படைகளுடைய பொன்னிறமான உடைய பொன்னிற மேனியுடைய இறைவருடன் நானும் சேர்ந்து விட்டேன் என்று மூலர் சொல்றார். இறைவரின் ஞான கடையின் அருகே நிற்பவராகிய நந்தியம்பெருமான் இறை ஞானத்தை
இறைவரை நேரடியாக கண்ட வண்ணமே எனக்கு அறிவிக்கின்றார். ம். நந்தி எம்பெருமான் தனக்கு இறை ஞானத்தையும் இறைவரை நேரடியாக கண்ட வண்ணமே தனக்கு அறிவிக்கிறாராம். திருமூலரே உம்மை இறையவர் வரும்படி அழைக்கிறார் என்று நந்தி எம்பெருமான் ஓம் என்னும் மொழியால் தனக்கு கூறுகிறார். ம். அப்பா அந்த ஒலியாலேயே அவருக்கு திருமூலர் பெருமான் சொல்லிட்டார். அருமை வல்லான் அருமை வல்லோன் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவிச்சுளி நீந்தும் ஒருமை வல்லோன் உணர்ந்தூளி இருக்கு திருமை வெல்லாரோடு சேர்ந்தனன் யானே. மிகவும் அருமை பெருமையாக இறைவரை போற்றுபவருக்கு இறைவரின் கலைஞானம் கிடைக்கும். இறைவனின் அருமை பெருமலை உணர்ந்தவர்களே பிறவி என்னும் பட்டத்தொடர் நீந்தி கடப்பார்கள். இறைவரை மிகவும் ஆத்மார்த்த உரிமை உணர்ந்து கொள்ளர் ஊழி ஊழியாக இருப்பார்கள். இறைவரின் பருவூர்ண அருளை பெற்றுடன் நான் சேர்ந்திருந்தேன். என்ன சொல்றாருண்டா, கலைஞான மகர முதலாய் உண்மணி இறாய் உள்ள 16 கலைகளை உணர்தல். பெரியோரு துணியை பெற்றவர் கலைஞானம் விளங்கி பெற்று பிறவி நீங்கி அழிவின்றி இருப்பார். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். 2ஆம் தந்திரத்தை முடிச்சுட்டா இனி நாளைக்கு 3ஆம் தந்திரம். 52 நினைச்சேன்னா நான் 48ஓட 2ஆம் தந்திரம் முடிஞ்சிட்டது. நாங்கள் இனி 3ஆம் தந்திரத்துக்கு நாளைக்கு போறோம். அது நல்லா இருக்கும். என்ன சொல்லுங்க அப்ப நாளைக்கு 3ஆம் தந்திரம்? அட்டாங்க யோகம். நாங்கள் இயமன் நியமம் பிரத்யாகாரம் ஆசனம் பிரத்யாரம் பிரணாயாமம் தாரணை தியானம் சமாதி என்ற தலையங்கத்துக்கு கீழே நாங்கள் இப்ப அதை தனித்தனியா என்னண்டு இப்ப கருத்துகள் படிச்சு கொண்டிட்டு இருந்த நாங்கள் என்ன தானா இருக்கும் தனித்தனியா எழுதி வச்சு. அப்ப இப்ப நாங்கள் அதைத்தான் நாளைக்கு படிக்க போறோம். நாளையில இருந்து அவ நல்லா இருக்க போது இது முடிச்சு போட்டினோம். இவ அட காணையிலேயே 3ஆம் தந்திரத்தை. ஓ இவ 3 தந்திரம் தான் போட்டிருக்கணும். தேடணும் இனியே. ஐயோ. ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். ஒரு ஷாக்